சின்ன விஷயம் தான். பட் அதுக்கு உண்மையாக இருக்கணும், நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ராக்கில் கொண்டு போய் அப்படியே அதை வந்து பெருசாக அதில் நம்ம உண்மையாக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போயிருக்கோம். ஆனால் கடைசியில் அதோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சப்பையாக முடிஞ்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வெல்கம் டு மை ஷோ. இது உங்கள் 2 ரூபாய் கடலை மிட்டாய் வித் ஆர்ஜே குருமூர்த்தி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வாழ்க்கையில் வந்து பெருசாக ஒரு விஷயத்துக்காண்டி உண்மையாக இருக்கணும், இந்த ஒரு விஷயத்துக்காண்டி நம்ம கஷ்டப்பட்டு பார்ப்போம், அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலாக கிளம்பியிருப்போம். எமோஷ்னல் ஏகாம்பரமாக கிளம்பி அந்த ஒரு இதில் கங்கனா ரணாவத்து மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிட்டுருக்கிற டைமில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக பண்ணிட்டேன் அவ்வளோதானே சே அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி என் சிஸ்டர் மேரேஜ் ஒன்று நடந்துச்சு. பட் அங்கே வந்து கொஞ்சம் எல்லா வேலையும் கொஞ்சம் இழுத்து போட்டு பார்த்து எல்லாமே பண்ணேன். எல்லாம் பண்ணி முடித்த பிறகு இந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்துட்டு என்ன இவன் நான் பண்ண அவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரில. பட் ஆனால் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு கருப்பு கலரில் ஃபேண்ட்டோ இல்லை ஷர்ட்டில் ஷேட் போட்ட அந்த பிளாக் கலர் ஷேடு போட்ட ஏதோ ஒன்று போட்டோம் போல் இருக்குது. உடனே வந்துட்டு என்ன உங்கள் பையன் நல்ல நாள் அதுவும் கருப்பு சட்டை போட்டிருக்கான், என்ன உங்கள் பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்து எல்லா வேலையும் மூச்சு மூட்டை கல்யாணத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பாடு பரிமாற சொல்லுவோம். ஏன்னா அப்போல்லாம் பரிமாறுறதுக்குன்னா ஆள்லாம் அவ்வளோ கூட மாட்டாங்க. அந்த டைம் தான் அந்த கேட்ரிங்லாம் வளர்ந்துட்டு இருந்த டைம். ஸோ அது சொல்லிகிட்டு இருக்கும்போது இவங்க என்னென்னா நம்ம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நம்மளை மட்டம் தள்ளிட்டு நம்மளை சப்பையாகிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட் தான் எனக்கு லைஃப்பில் ஒன்று நடந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பேர் வந்து நம்ம இதில் வேணாம் பெயர் மாற்றப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாமா, பெயர் மாற்றப்பட்டு உள்ளது. அவன் பேர் வந்து குமரி முத்துன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஒரு நாள் நான் வந்து ஒரு ஃபுல் ப்ரெஷரில் எனக்கு ஒர்க்கு வந்து 8 ஹவர்ஸ்னு சொல்லி ஒரு இடத்துல ஜாயின் பண்ணேன். பட் ஆனால் அங்கே 12 ஹவர்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை வெறுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றி வீட்டில் கொண்டு வந்து இறக்குற ஸ்டேஜில் தான் நம்மளை வந்து டியூட்டி மாற்றி விடுவாங்க. மாற்றி விட்ட பிறகு சரி ரொம்ப ப்ரெஷராக இருக்கேன், எங்கேயாச்சும் வெளியே போகலாமா, எப்போனா கொஞ்சம் பைக் எடுத்து ஃப்ரீயாக சுற்றலாம். ஏன்னா இந்த வயசில் வந்து பைக்கில் சுற்றுறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் மனசுக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இது வந்து பொருந்தும். அதனால தான் எல்லாருமே காஸ்ட்லியான பைக் எடுப்பாங்க. வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிளாக ஒரு ஹோண்டா சிட்டியோ இல்லை ஒரு ஹோண்டா சிட்டினா கார் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பைக்கை நீங்களே போட்டுக்கோங்க, சிம்பிளாக ஒரு XL100 எடுடா, அதாண்டா நம்ம ஃபேமிலிக்கு அதாண்டா செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து பைக்கில் கொஞ்சம் தூரம் அப்படி ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டால் மனசு அப்படி ஃப்ரீயாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஒரு மித்து இருக்குது. அது வந்து நிறைய இதில் ஒர்க் ஆகுது. அதனால தான் பசங்க இப்போ இருக்க பசங்களாம் கொஞ்சம் பெரிய பெரிய பைக்காக ஆசைப்பட்டு எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி நானும் ஒரு பைக் எடுத்துகிட்டு அந்த டியூட்டிலாம் இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி வீட்டில் கொண்டு வந்து இறக்கி கொஞ்சம் அந்த குளுக்கோஸ்லாம் கொடுத்து என்னை தேர்த்து சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போதும் ஒருத்தன் ஃபோன் பண்ண பிறகு டே மாப்பிளா எங்கே இருக்கா அப்படின்னா, டே இல்லைடா இந்த மாதிரி இதில் ஒரு விஷயத்தில் இப்போ தான்டா டியூட்டி முடிஞ்சு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, எங்கே போகிறோன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கேன்டா அப்படின்னேன். சரிடா நீங்கள் நம்ம எங்கள் ஊருக்கு வந்துடு, நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன், நம்ம சேர்ந்து கோயிலுக்கு போவோம் அப்படின்ட்டான். நான் ஆல்ரெடி ஒரு கோயிலேருந்து தான் வெளியே வந்திருக்கேன், ரிட்டர்ன் ஒரு கோயிலில் கூப்பிட்றதுனால சரி கோயில் தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அங்கே போன பிறகு உட்காந்து அவனுக்கு திருப்பி ஃபோன் அடித்து ஒரு 8 ஃபோன் கிட்ட அடிச்சிருப்பேன். கடைசியில் ஒரு 15வது ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இட்ஸ் நாட் அ கன்வீனியன்ட் டைம் டு ஸ்பீக் டு யூ, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. என்னடா அவன், நம்ம அவனை கூப்பிடவும் இல்லை, நான் இவனுக்கு காலும் பண்ணலை, நான் அங்கே வரேன் நீ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை, இவனாகவே கால் பண்ணிட்டு என்கிட்ட ஏதோ ஒரு டவுட்டு கேட்டு சரிடா எங்கே இருக்கேன்னு கேட்டு இவனாகவே வான்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா இட்ஸ் நாட் அ கன்வீனியன்ட் டைம் டு டாக் டு யூ, சாரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டான். எனக்கு இல்லை டே உன்னை விடமாட்டான், உன்னை கொல்லாமல் விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள பிரகாஷில் தான் வர ஆரம்பிச்சிட்டான். உன்னை வாய்ஸ் தான் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. இது கரெக்டாக சாயங்காலம் 6 மணிக்கு இந்த விஷயம் நடக்குது. 6 மணிக்கு இருட்டின பிறகு அங்கேருந்து என் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்.
நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடணும். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சும்மா ஏன் போகணும், சரி இவன் தான் இப்படி இருக்கான், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வரும். ஏன்னா எல்லாம் ஸ்கூல் டைமில் 10th படிக்கும்போது 2014 பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கலையே. 16 நினைக்கிறேன், சாரி அந்த இயர் எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால ஏதாச்சும் ஒன்று சொல்லுவேன். அந்த டைமில் பார்த்ததும் சரி, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே சென்னையில் ஒரு பிரான்ச், ஒரு ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணி அங்கே ஃபஸ்ட்டு பிரான்ச்சை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 100 ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது பிரான்ச் வந்து நானே வளர்றேன், ரெண்டாவது பிரான்ச் வந்து இங்கே ஊரில் அவன் ஊரில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நேம், அந்த நேம் நான் சொல்ல விரும்பலை. அங்கே வந்து சரி அவனை போய் பார்த்துட்டு போவோம் சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணால், நீ கம்பெனிக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டான், அட்ரஸ் சொல்லிட்டான். நானும் சுற்றி முற்றி பார்த்துட்டு கடைசியில் கம்பெனியை கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்கிறேன், டே நான் அந்த மாதிரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன்டா, ஆல்ரெடி வேலையில் வேறு செஞ்சு அமுச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு வீட்டில் வந்து குளுக்கோஸை குடிச்சிட்டு நான் இப்போ தான்டா எஞ்சி தெம்பா வெளியே வந்தேன். ஆனால் அப்படியும் ஒருத்தன் வச்சு செஞ்சுட்டான்டா. கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கடா இப்படியா மெசேஜ் அனுப்பியிருக்காண்டா, இட்ஸ் நாட் அ கன்வீனியன்ட் டைம் டு டாக் டு யூ, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அடிச்சிட்டான்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னொடனே இவனுங்க எல்லோரும் என்னென்னா அவங்க கூட காலேஜில் படித்தவங்க போல இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது. உடனே உட்காந்து சிரிக்கிறானுங்க. ப்ரோ அவன் கூட வேலை பார்க்குறவனுங்க, ஏன்னா அதில் வந்து என் ஒருத்த மட்டும் என் கூட ஸ்கூலில் படித்தா, மற்றவங்களாம் இவங்க கூட காலேஜில் படித்து இவங்க கூட காலேஜிலேருந்து இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணி இவங்க எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஐடி கம்பெனி, ஓகேங்களா. அப்போது அவன் சொல்கிறான், ப்ரோ அவனுக்கு காலேஜ்லேயே எதுவுமே பேச தெரியாது ப்ரோ, அவனா ப்ரோ இப்படிலாம் பண்ணுறான், சும்மா சொல்லாத ப்ரோ அப்படின்னோடனே நான் மெசேஜ் எடுத்து காட்டுறேன். இது நம்பர் அவன் நம்பர் தானடா, அவன் பேரை பாடுறா, குமரிமுத்து கரெக்டாக தான்டா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது உட்காந்து சிரிக்கிறானுங்க. ஏன்டா என்னடா ஆச்சுங்கும்போது, இவங்க எல்லாருமே படித்தால் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் நண்பன் குமரிமுத்து மட்டும் ஏதோ ஒரு வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு அது மனசே கேட்கல, பட் இருந்தாலும் அவனாக தான் அந்த வேலையை போய் தேடி எடுத்துருக்கான்னு சொல்லி எனக்கு அப்புறமாட்டி தான் தெரிஞ்சுது. அவனுக்காவது இவ்வளோ அறிவாகுது, அவன் அந்த ஃபோனை கட் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு மெசேஜ் பட்டன் இருக்கும் பார்த்தியா, கேன் ஐ டாக் டு யூ லேட்டர் அப்படின்னு, அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒன்று அனுப்பிச்சு விட்ருப்பான்டா. அவனுக்குலாம் அந்த அளவுலாம் இங்கிலீஷ்லாம் அவன் பேச மாட்டானா, பட் ஆனால் அவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உட்காந்து சிரிக்கிறானுங்க. ப்ரோ அவன் கதை ஒன்று தெரியுமா, அப்புறம் அவன் காலேஜில் ஒரு ஆன்ட்டியை லவ் பண்ணிட்டு அவன் பண்ண வரத்தெல்லாம் தெரியுமா ப்ரோ, அதெல்லாம் நாங்கள்லாம் கேட்டு இது பண்ணி கடைசியில் எங்கள் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி டெலிட் பண்ணிட்டான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே மேக்ஸிமம் 7th 8th அவங்க வந்திருப்பானுங்க. நான் 6th அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஏன்னா நான் ப்ரீகேஜி டு 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அண்ட் 6th to 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 11th 12th ஒரு ஸ்கூல், மொத்தம் 3 ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன் வெற்றிகரமாக. அண்ட் இந்த 6th to 10th படித்த ஸ்கூலில் தான் இந்த பசங்கள்லாம் பழக்கம். அண்ட் இதில் வந்து இவனுங்களாம் 8th தான் வந்தானுங்க நினைக்கிறேன், 7th 8th வந்தானுங்க. அப்போது வந்து ஒன்றா சுற்றி காலேஜ் வரைக்கும் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் படிச்சிருக்கானுங்க. ஒன்றா படித்து முடிச்சுட்டு கடைசியில் ஏதோ ஒரு லவ் பிரச்சனையில் இவனை ஏதோ ஒரு கொடுத்த ஒரு சின்ன ஒன்லைன் இவனுக்கு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டான் நம்பரை. அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா எங்கள் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டான்டா, எங்கள் யார் கூடயுமே அவன் காண்டாக்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. என்னடா சொல்கிறீங்க, எதுக்குடா பிளாக் பண்ணி நம்பரை டெலீட் பண்ணணும்? அப்போ தான் சொல்கிறானுங்க, இல்லைடா அவன் இந்த மாதிரி காலேஜில் ஒரு பொண்ணுன்னு நினச்சி ஒரு ஆன்ட்டியை லவ் பண்ணானா, அதை வந்து நாங்கள் வந்து சொன்னோம்டா, இந்த மாதிரி அது பொண்ணு இல்லைடா ஆன்ட்டின்னு சொன்னேன். ஏன் லவ் எனக்கு தப்பாக பேசுகிற, ஏன் லவ்வை கொச்சப்படுத்துறியா டேய் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலாக பொங்கி எழுந்து எமோஷ்னல் ஏகாம்பரமாய் அவனுக்கு இது திடீர்னு ஞான உதயமான உதித் நாராயணனால அவன் எங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதா நினச்சிட்டு எங்களை விட்டு தள்ளி போயிட்டான்டா, அவன் என்ன ஆனானே தெரிலடா அப்படின்னாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு எனக்கும் பெரிய ஷாக்கு. ஆனால் ஏன்ட்ட நல்லா தான் பேசுகிறான். போன வாட்டி தசராவுக்கு இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கும், அதுக்கெலாம் அவங்க வந்தவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து சுற்றணும்னு சொல்லிட்டு வந்தவன் ஏதோ ஒரு வேஸ்ட்டை போட்டு இது யாருனே தெரியாத ஒரு செட்டில் போய் நின்றுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அவன் இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரல. அவனுக்கு தெளிவாக சொல்லி தான் அமிச்சேன். கடைசியில் பார்த்தா அங்கே இங்கேன்னு சுற்றி எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுற கடையில் போய் விசாரித்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஜாமான்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிருக்கான். நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் வந்து ஐயோ இவன் என்னடா இப்படிலாம் இருக்கான், இவனை வச்சு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னடா அவன் இந்த குமரிமுத்து என்னடா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னும் போது, அவனை விடாது அந்த குமரிமுத்தை தூக்கி போட்டு கொள்ளு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமாக இருந்துச்சுன்னா. ஆனால் அப்போ மேட்ரு இந்த மாதிரி இவனை கூடயே வந்து பார்த்து வளர்த்து சோறு போட்டு வளர்த்த ஃப்ரெண்ட்ஸையும் இவன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு சப்பையாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்னு ஒரு ஆப்ஷனை பண்ணிட்டு அவங்களேருந்து அவாய்ட் பண்ணி போகிறதா நினச்சி போயிட்டான். ஆனால் இப்போ இவனுக்கு எல்லாரும் ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுட்டானுங்க. இவன் இன்னும் இருந்தால் தான் அவனுக்கு ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கும். இவன் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துருக்கலாம். அவன் அதுவும் பண்ணாமல் அவன் தான் அன்றைக்கி 7 AM சுற்றிட்டு இருந்த என்னையை ஒருத்தன் ஃபோன் அடித்து கூப்பிட்டு என்னைய சப்பையா இட்ஸ் நாட் அ கன்வீனியன்ட் டைம் டு டாக் டு யூ, ப்ளீஸ் அனதர் டைம் டு மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபார்வர்ட் மெசேஜை எனக்கு ஃபோனில் ஃபார்வர்ட் பண்ணிட்டு டாட்டான்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டான். அதே மாதிரி தான், டே தம்பி தங்கச்சி ஆன்ட்டி அங்கிள் பக்கத்து வீட்டுக்காரங்களா
பக்கத்து வீட்டு மாமா நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக எப்போ நடந்துச்சு அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து கேட்டு நினச்சி பாருங்கள். அது ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்களே அதை நினச்சி பார்த்தீங்கன்னா உட்காந்து தனியாக உட்காந்து சிரிப்பீங்க கெக்க பக்கன்ட்டு. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பா இருந்தாலும் சரி, உங்கள் தங்கச்சி இப்போ தம்பியாக இருந்தாலும் சரி, உங்கள் பையன் பொண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களை பார்த்து ஏன் இவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்க அப்படிப்பாங்க. பட் ஆனால் அதோட நிஜமான வழி, அதில் நம்ம எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே அது தெரியாதுங்கிறது தான் பெரிய ஒரு வருத்தமான விஷயம். அண்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, இந்த இட்ஸ் நாட் அ ரைட் டைம் டு டாக் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எனக்கு ஃபோன் அடித்து என்னை வான்னு சொல்லி என்னை ஏமாத்தினான் ஒருத்தன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கள் அக்கா என்னோடய சிஸ்டர் மேரேஜில் வந்து நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என் ஸ்கூலில் படித்த பசங்க எல்லாருமே வந்தானுங்க. வந்து ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு, டே மச்சான் நாங்கள் எதுவும் பண்ணணுமாடா அப்படின்னு கேட்கும்போது எனக்காண்டி அவங்க உட்காந்து சாப்பாடெலாம் பரிமாறி தண்ணி கிளாஸ்லாம் வச்சு ஸ்வீட்டு வச்சு காரம் வச்சு சாப்பாடு வச்சு குழம்பு ஊற்றி அதில் ரசம் ஊற்றி மோர் ஊற்றி ஊறுகாய் வச்சு அவன் இலையை எடுக்கிற வரைக்கும் அவன் கூட இருந்து பக்கத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ண எல்லாத்தையும் கடைசியில் ஒரே வாரத்தில், என்ன உங்கள் பசங்க எல்லோரும் இப்படி கருப்பு துணி போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கருப்பு துணினா கருப்பு துணியில் நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் சின்னதாக ஒரு இடத்துல ஒரு கருப்பு கலரில் ஒன்று இருந்துச்சான், அதை வச்சு சொல்லியே எங்களை வந்து மொக்க தட்டிட்டாங்க. இப்படிலாம் நம்ம பெருசாக ஒரு விஷயம் நினைக்கும்போது கடைசியில் சப்பையாக ஒரு ரீசன் சொல்லி நம்ம வந்து முடிச்சிருவானுங்க. அண்ட் அதனால் நீங்கள் பெருசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தில் நீங்கள் தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க. அவங்கவுங்க கண்ணுக்கு தெரியற சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் மூஞ்சி நேரம் அடிச்சு சொல்லலாம், டேய் நான் கருப்பு கலரில் சட்டை போட்டானா சோப்பு சட்டையை போட்டானே உனக்கு இப்போ காதில் 2 உழப்போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பேசுகிறவாய் அடங்கிடும். நம்ம வீட்டில் நம்மளை பற்றி பெருமையாக நினச்சிட்டு இருப்பாங்க, சே நம்ம பிள்ளையா அது. ஏன்னா இத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒன்று சாப்பிட்டு தூங்கியிருப்போம், இல்லை ஸ்கூலுக்கு லீவ் அடிச்சிருப்போம், எப்படி மட்டை அடிக்கலாம் எப்படி கட் அடிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு நம்ம அங்கே இறங்கி வேலை பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க அவங்க கண்ணுக்கு தெரியற ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் சொல்லி ஒரு நல்ல பேர் எடுக்கணும், நானும் அறிவாளி தான் ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி பேசுகிற ஒரு விஷயம் நம்மளை இப்படியெல்லாம் வந்து கேலி பண்ணுற அளவுக்கு மாற்றுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஸ்பாட்டில் ஒரு கவுண்டரை போட்டு விட்டிங்கன்னா அந்த பேசுனவன் இனிமேல் நம்மக்கிட்ட அப்படி பேசக்கூடாது, இவன் ஏதாச்சும் பேசி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நவுண்டுருவாங்க. அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்கள சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை பப்ளிக்காக சொல்லாமல் சும்மா அதை பார்க்காத மாதிரி போயிடுங்க. அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சூப்பராக பார்த்துக்கோங்க. வெரி டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் அப்படியே நவுந்து போயிட்டு அடுத்த ஷோவில் வந்து பார்க்குறேன். நான் உங்கள் ஆர்ஜே குட்டி குருமதி. டொடோ டன் டொண்டமண்டன் டின்டம்பண்டன் டின்டாக் டின்டாக் டின்டாக்.